பிரச்சனை தான் இப்போ ஒரு நேஷனல் இஷ்யூவா ஒரு பொலிட்டிக்கல் இஷ்யூவா மாறிக்கிட்டு இருக்கு. ஒரு பக்கம் பேசினாலும் நீ ஏன்டா எங்க விஷயத்துல தலையிடுற, நீ இதெல்லாம் பேசக்கூடாது, கிளம்பு கிளம்பு அப்படின்னு சொல்ல வேண்டியது. இன்னொரு பக்கம் இதை பத்தி பேசாம ஒதுங்கி போறவங்கள அதை எப்படி நீ பேசாம இருக்கலாம், நீயும் இந்த சனாதன தர்மத்துல ஒரு பார்த்து தானே, அப்ப நீ பேசுதானே ஆகணும் அப்படின்னு சொல்ல வேண்டியது. இப்ப நீங்க என்னதான் எக்ஸ்பெக்ட் பண்றீங்க அப்படின்னு ஒரு கேள்விதான் மக்கள் கிட்ட இருக்கு. ஆல்ரெடி கார்த்தியோட பிரச்சனை நமக்கு தெரியும். இப்ப நேத்து பரிதாபங்கள் சுதாகர் கோபி வந்துட்டு இது ரிலேட்டடா லட்டு பாவங்கள்னு ஒரு வீடியோவை போட்டாங்க. போடும் போதே நினைச்சே இதை கண்டிப்பா டிலீட் பண்ற ஒரு நிலைமை வரும், பிரச்சனை வரும் அப்படின்னா அதே மாதிரி நடந்துச்சு. ஈவினிங் அவங்க அந்த வீடியோ போட்டாங்க. திடீர்னு பார்த்தா அந்த வீடியோவே காணும். என்னடா வீடியோவை காணுமே அப்படின்னு பார்த்தா இன்ஸ்டாகிராம்ல அவங்க ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க. நாங்க வந்துட்டு யார் மனசையும் புண்படுத்துறதுக்காக இந்த ஒரு வீடியோ எடுக்கல, இருந்தாலும் ஒரு சில பேருடைய மனசு புண்பட்டிருக்கு, அதனால நாங்க இந்த வீடியோவை ரிமூவ் பண்றோம் அப்படின்னு அவங்க போட்டிருந்தாங்க. சோ நைட்டோட நைட்டா அவங்க என்ன கால் பண்ணி மிரட்டினாங்களா இல்ல வேற எதுவும் பிரச்சனை வந்துச்சா அப்படிங்கிறது தெரியல. பட் உடனடியா சுதாகர் கோபி இந்த ஒரு வீடியோவை ரிமூவ் பண்ணிருக்காங்க. இது ஒரு பக்கம். இத பத்தி இப்போ சுதாகர் கோபி பேசிருக்காங்க, அது ஃபன்னா பேசிருக்காங்க. மேபி அதுக்கு அவங்க ஒஃபெண்ட் ஆகிருக்கலாம், அதனால அவங்க ரிமூவ் பண்ண சொல்லிருக்கலாம். சரி, இத பத்தி பேசாம ஒதுங்கி போனாரு கார்த்தி. அவரை என்ன பண்ணாங்க, நீ எப்படி வந்து இது வந்து சென்சிட்டிவ் கண்டென்ட், கான்ட்ராவர்சி கண்டென்ட்னு சொல்லுவ, நீயும் சனாதன தர்மத்துல ஒரு பார்ட் தானே, அப்படின்னா நீயும் இதை பத்தி பேசணும்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. அவரு மூவி ப்ரமோஷனுக்கு போயிருக்காரு, அவருக்கும் இதுக்கும் சம்பந்தமே கிடையாது. ஆனாலும் ஒரு கான்ட்ராவர்சி கிரியேட் பண்ணும், கண்டென்ட் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அங்க இருக்கிற ஒரு ஆங்கரே தான் வந்து லட்டு பிடிக்குமா, மோதிச்சோர் லட்டு பிடிக்குமா இந்த மாதிரி கேட்டாங்க. அவங்களையெல்லாம் விட்டுட்டு இவரை பிடிச்சு நல்லா செஞ்சு விட்டாங்க. இவரும் வந்துட்டு உடனே சாரி கேட்டாரு. சாரி கேட்டதுக்கு அப்புறமும் பவன் கல்யாண் அவர்கள் விடல, நீங்க வந்துட்டு எதுனாலும் பேசணும், பேசாம இப்படி வந்துட்டு தட்டி கழிச்சு விட்டு போக கூடாது, அந்த மாதிரி நிறைய செட் ஆஃப் அட்வைஸ் எல்லாம் கொடுத்திருக்காங்க. பட் செட் ஆஃப் அட்வைஸ் கொடுத்தீங்க, ஓகே. இத பத்தி பிரகாஷ் ராஜ் வந்துட்டு ரொம்ப டீசென்டா ஒரு விஷயம் சொன்னாரு. அதுக்கு நீங்க என்ன ரெஸ்பாண்ட் பண்ணீங்க? அவரு வந்துட்டு கம்யூனல் பிரச்சனை ஆல்ரெடி இங்க நிறைய இருக்கு, அதனால யார் இந்த ஒரு விஷயத்த பண்ணாங்க அப்படிங்கறத உடனே கண்டுபிடிங்க அப்படின்னு தான் சொன்னாரு. யூஸ்வலா பிரகாஷ் ராஜ் இந்த ஹிந்துயிசம் இதை பத்தி வரும்போது அவர் பெருசா அதுல இன்வால்வ் ஆயிக்க மாட்டாரு, எந்த ஒரு கமெண்ட்ஸும் பாஸ் பண்ண மாட்டாரு, அப்படி இல்லைன்னா எதிராக ஏதாவது கமெண்ட்ஸ் பாஸ் பண்ணுவாரு. ஆனா இந்த விஷயத்துல நடந்தது தப்பு தான், சோ இந்த விஷயத்த நீங்க விசாரிங்க, கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படி சொல்றவர்கிட்டயே வந்து நீ எதுக்கு தலையிடுற, உன் லிமிட்ல நீ இருந்துக்கோங்கிற மாதிரி ஒரு ட்வீட்டை வந்து ரிப்ளை பேக்கா வந்து கொடுத்திருக்காங்க. அது ரீட் அவர் டைரக்டா சொன்னாலும் இன்டைரக்டா அப்படிதான் மீன் ஆச்சு. போற போக்க பார்த்தா சோசியல் மீடியால இந்த லட்டு அப்படிங்கிற ஒரு ஹேஷ்டேக்கோ இல்ல லட்டை பத்தி பேசினாலே அந்த வீடியோவை ரிமூவ் பண்ண சொல்ற அளவுக்கு இவங்க ஸ்ட்ரிக்ட் ஆக்ஷன்ஸ் மக்கள் மேல எடுப்பாங்க போல. பட் சம்பந்தப்பட்டவங்களை கோட்டை விட்டுட்டு மக்கள் மேல எடுக்கிறதுல என்ன பிரயோஜனம் தான் தோணுது.